இன்னைக்கு வாழ்த்துதலை தெரிவிச்சுக்கிறதா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஸோ அநேக நாட்கள் இந்த வருஷம் தொடங்கி நம்ம எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போயிட்டு வந்திருக்கோம். எவ்வளவோ காரியங்களை சந்திச்சிருக்கோம். அது எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல வேண்டியது நன்றி மட்டும்தான். இந்த நேரம் வரையிலும் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்து இருக்கிறார்னா அவரோட கிருபை தான். அவர் நல்லவரா இருக்கிறார். அவர் கிருபையை நம்ம மேல எப்பொழுதுமே வச்சுட்டே இருக்கிறார். ஹalleluya. சோ இன்னைக்கும் நான் எடுத்திருக்கிற தலைப்பு தனித்து நில், சத்தியத்தை சொல். வசனம் அடிப்படையான வசனம் வந்து என்னன்னா 1 ராஜாக்கள் 22:14 நம்ம வாசிக்கிறோம். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொன்னதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தையா தெரியுது படிக்கும்போது. அந்த அர்த்தத்தையும், அந்த சூழ்நிலையையும், அவர் எதனால இத சொல்றாருன்றத நம்ம அறிந்து கொள்ளாம, அத உணராம படிச்சோம்னா, இது இது ஒரு ஸ்டோரி புக் இல்லங்க. நம்ம பைபிள் வந்து இட்ஸ் அ லிவிங் டெஸ்டமனி. நம்மளுக்கு குடுக்கப்பட்டுள்ள ஒரு ஒரு உயிருள்ள வார்த்தை ஆன புஸ்தகம். அத வந்து அது எந்த நேரத்துல அத பேசியிருக்காங்க, எந்த சூழ்நிலையில அத பேசியிருக்காங்க, இந்த வார்த்தைய எப்போ சொல்லியிருக்காங்கன்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அத யோசிச்சு பார்க்கணும். அது வெறும் வார்த்தையா மட்டும் பார்க்காம, அந்த வார்த்தைக்குரிய எமோஷன் என்ன? கோவம், அன்பு, பாசம் இது எல்லாத்தையும் கொண்ட அந்த வார்த்தைய நம்ம அப்படி பார்க்கணும். இந்த இடத்துல மிக்காயா சொல்றாரு, "கர்த்தர் உயிரோடு இருக்கிறபடியினால், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறதையே நான் சொல்லுவேன்" அப்படின்றார். இன்னைக்கு நம்ம கூட்டத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன நோக்கத்த வச்சிருக்கார்? கேள்வி இதுதான். இன்னைக்கு இல்ல இதுக்கப்புறம் ஆண்டவர் இல்ல இன்னைக்குன்ற வார்த்தைய எடுத்துருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன நோக்கத்த வச்சிருக்கார்? நம்ம பிறந்தோம், இன்னும் படிச்சோம், ஸ்கூல் முடிச்சோம், எல்லாம் வந்தோம். இப்ப கல்யாணம் ஆச்சு, புள்ள குட்டி வந்துச்சு, பிள்ளைங்க வளர்ந்துருச்சு. நம்ம அப்படியே வயசாகிறது தான் நம்ம வேலையா? இல்லையே! ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கத்த வச்சிருக்காரு. தேர் இஸ் அ பர்ப்பஸ். ஒரு பர்ப்பஸ் இருக்கு. ஒரு காரணம் இருக்கு. நம்ம இங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது நீங்க ஆண்டவரோட வார்த்தைய பேசுறவங்களா இருக்கலாம். துதி ஆராதனை செய்கிறவர்களா இருக்கலாம். வெளியில போய் பிரசங்கம் பண்றவர்களா இருக்கலாம். சுவிசேஷம் சொல்றவர்களா இருக்கலாம். சின்ன வேலையா இருக்கலாம். சபையில ஹெல்ப் பண்றவங்களா இருக்கலாம். ஹெல்ப் முடியாதவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பரா இருக்கலாம். நெறைய பேருக்கு நம்ம உதவி செய்கிறவர்களா இருக்கலாம். இந்த மாரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறதான காரணம் என்ன? நோக்கம் என்ன? அத வந்து நீங்க திருப்பி தோண்டி எடுங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, ஒரு நோக்கம் இருக்குன்னா, அத நோக்கி நம்ம ஓடுறவர்களா இருக்கணும். ஆமென். இப்ப நான் சென்னையில இருக்கேன். நான் வந்து பெங்களூர் போணும் அப்டின்னா, நான் இங்கேயே இருந்துட்டு நான் இந்த சென்னையில இருந்து நான் தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த சைடுல சும்மா நான் அப்டி போனேன்னா, என்னால பெங்களூர் போ முடியுமா? போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தா, நான் எங்க இருப்பேன்? ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் சென்னையிலேயே வந்துருவேன். என் டெஸ்டினேஷன் எதுங்க? பெங்களூர். அப்ப நம்மளுக்கு ஒரு டெஸ்டினேஷன் ஆண்டவர் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கார். என் மகன் இப்படி பண்ணுவான். என் மகளுக்கு இதுதான். அவ இப்படி பண்ண போறா. அவ வாழ்க்கையில அவ இந்த மாரியா வரப்போறா. அவ வாழ்க்கையில இந்த மாரி செய்ய போறா. என் மகன் இந்த மாரி எனக்காக ஓடுவான். என்ன நடந்தாலும், என்ன இது பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்றது ஒரு 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 நோக்கத்த வச்சிருக்காரு. அது நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய நம்மளுக்கு எது பிடிக்கும்ன்றதும் தெரியும். ஆண்டவர் நம்ம மேல என்ன வச்சிருக்காருன்றதும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆமென். இந்த கேள்வி நீங்க உங்களுக்கு இந்த மீட்டிங் மெசேஜ் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் கண்ண மூடி உங்க உங்க உங்ககிட்டயே கேட்டு பாருங்க. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்க நோக்கம் என்ன? ஆமென். ஹalleluya. சோ ஏன் இந்த கேள்விய நான் இன்னைக்கு கேட்கிறேன் அப்டின்னா, அநேகர் ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்க நோக்கம் என்னன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கோம்.
நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னே தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம். அநேக நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆஹ் உலகத்தின் காரியத்துல நம்ம வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருந்துடுறோம். காலையில எழுந்து வேலைக்கு போறோம், அதுக்கப்புறம் பிள்ளைங்களை எல்லாம் ரெடி பண்றோம், பிள்ளைங்களாம் வேலைக்கு போகுதுங்க, நம்ம இருக்கோம், வீட்டுல சமைச்சு போடுறோம், வீடை கிளீன் பண்றோம். இந்த வீடு, இந்த இந்த வீடை சுத்தியான காரியங்கள், இதை மாத்திரமே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்துடுறோம். நம்மளோட ஒரிஜினல் நோக்கம் தான் என்ன? அதை தவிர்த்து நம்மளோட ரெகுலர் வேலையை தவிர்த்து நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்காக என்ன பண்றோம்? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம என்ன பண்றோம்? கரெக்ட்டுங்களா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட நான் சொல்றதுனால நம்ம அடுத்த நாள் நம்ம நாளைக்கு காலைல எழுந்து எங்கேயோ நம்ம ஊழியம் போறோம். ஆண்டவர் நான் இது சொன்னாரு, எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. அது நான் சொல்ல வரலங்க. ரெடினஸ். இவ்வளவு நாள் ஒருவேளை நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலி டவுனா இருந்தோம்னா, திருப்பியும் ஸ்பிரிச்சுவலா எழுந்துக்கிறதுக்கு திருப்பியும் ஆரம்பிக்கணும். ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஒண்ணு பண்ணணும் இல்லையா? ப்ரிப்பேர் ஆகணும். திருப்பியும் நம்ம 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 என்னெல்லாம் காரியங்கள் நம்மளுக்குன்னு நம்ம ஒண்ணு வச்சிருப்போம் இல்லையா? நான் எப்பொழுதுமே ஒரு ஒரு டவுனா இருந்தேன்னா, திருப்பி நான் சரி ஃபாஸ்டிங் பண்ணி, பிரேயர் பண்ணி, திருப்பி எழுந்துப்போம். திருப்பி வசனத்தை வாசிச்சு, திருப்பி ஜெபங்கள்ல தொடர்ந்து ஜெபத்துல இருந்து, ஆண்டவர்கிட்ட கேட்டு, அந்த மாதிரி ஓட ஆரம்பிப்போம் இல்லையா? இந்த காரியங்கள் ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரியான காரியங்களை நான் சொல்றேன். சோ இந்த இடத்துல பாருங்க, மிக்காயான்ற ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கார். இது ஒன்னு ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு வந்து அந்த இடத்துல பிரச்சனை இல்லாம இருக்கு. எங்க இஸ்ரேலும் இஸ்ரேல யாரும் இது இல்லாம இருக்காங்க. அதாவது யாரும் சண்டை செய்யாம, போர் தொடுக்காம இருக்காங்க. அப்ப சீரியருக்கும் இஸ்ரேலுக்கும் 3 வருஷம் ஆகுது. எந்த ஒரு யுத்தமும் இல்லாம 3 வருஷம் இருக்கு. திருப்பி 3ஆம் வருஷத்துல யூதாவின் ராஜாவும் யோசபாத்தும், இஸ்ரவேல் ராஜாவும் ஆகாபும் அவங்க அவங்க பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் போர் எடுக்கலான்னு இருக்கிறேன், போர் தொடுக்கலான்னு இருக்கிறேன். அப்ப யுத்தத்துக்கு போறதுக்கு நீ எனக்கு இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாரு? இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறாரு. நீ என்னோட கூட இருப்பியா அப்படின்னும் போது யூதாவின் ராஜா சொல்றாரு. சோ இஸ்ரேல் யூதான் அந்த 2 நகரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதனால இந்த 2 ராஜாக்களும் பேசும்போது என்ன சொல்றாங்க, யூதா ராஜா சொல்றாரு, என்கிட்ட இருக்கிற படை வீரர்கள் எல்லாம் உங்களுக்கு தான், நாங்க இஸ்ரேல் தான், நாங்க எல்லாம் ஒண்ணு, நம்ம எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே, ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம், தீர்க்கதரிசிகளை எல்லாம் கூப்பிடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நம்ம போர் பண்ணலாமா வேணாமா, இப்ப போனா கரெக்டா இருக்குமா? ஏன்னா 3 வருஷம் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, எந்த ஒரு யுத்தத்துக்கும் போகல. சீரியா மேல எந்த ஒரு யுத்தத்துக்கு இவங்க போகாம இருந்திருக்காங்க. சோ அதனால போகலாம், படைகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன ஆகுது, ஒரு ஒரு கொஸ்டின் வருது. ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போலாம், ஆண்டவரோட ஒப்புதலோட போலாம் அப்படின்ற மாதிரி பேசும்போது இங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப சீஷர்கள் எல்லாரும் வந்து ஆஹ் இவங்க ப்ராஃபஸி கேட்டு போறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சோ அப்ப என்ன ஆகுது, எல்லாரையும் கூப்பிட்டு இங்க நம்ம நம்ம தேசத்திலேயே யார் வந்து நல்ல தீர்க்கதரிசிகளோ, தீர்க்க தரிசனம் சொல்ற எல்லாரையும் கூப்பிடு அப்படின்றாங்க. அந்த இடத்துல 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்யறாரு. இஸ்ரவேலின் ராஜா வந்து 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்யறாங்க. அப்ப வந்து நாங்க வந்து கீலியோத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா வேணாமா அப்படின்றத நீங்க வந்து எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த 400 தீர்க்கதரிசிகள் எத்தனை பேருங்க? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு கேக்குறாங்க. 400 தீர்க்கதரிசிகளும் என்ன சொல்றாங்க, நீங்க போங்க அப்படின்றாங்க. நீங்க போங்க, கர்த்தர் அவர்களை உங்க கையில் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் கேட்கிற ராஜா எல்லாம், யூதாவின் ராஜாக்கெல்லாம் சந்தோஷம் தான். சரி ஓகே ஓகே, நம்மளுக்கு வெற்றி வரும் போல அப்படின்னும் போது, இன்னொன்னு இதுல வேற யாராவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்கும் போதுதான் இந்த கேரக்டர் வராரு, மிக்காயான்ற ஒரு தீர்க்கதரிசி. இந்த மிக்காயா என்னன்னா, யூதாவின் ராஜா சொல்றாரு, ஆகாப் வந்து சொல்லுவாரு, ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு மிக்காயா,
ஆனா அவன வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா, அவன் எப்பொழுதுமே அகைன்ஸ்டா தான் சொல்லுவான். தீர்க்க தரிசனமே சொல்லுவான். கேட்டா ஆண்டவர் அதுதான் சொன்னாருன்னு வேற சொல்லுவான் அப்படின்ற மாரி, இது இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு. இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அந்த மிக்காயான்ற கேரக்டர வந்து போய் ராஜா வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஒரு வேலையாள வந்து அனுப்பி வச்சு, "போய் கூட்டிட்டு வா" அப்படின்றாங்க. ராஜாவோட வேலையாள் போயிட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு போறாரு. போகும்போது ராஜாவோட வேலையாள் சொல்றாரு. இந்த மாரி ராஜாக்கு 400 பேர் ஆல்ரெடி வந்து என்ன சொல்ட்டாங்க, ரெடி டூ கோன்னு சொல்ட்டாங்க. யுத்தத்துக்கு போலான்னு சொல்லி கிரீன் சிக்னல் குடுத்துட்டாங்க. நீயும் ஒழுங்கு மரியாதையா வந்து அவருக்கு கிரீன் சிக்னல் குடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது தான், இந்த மிக்காயா சொல்றாரு, "கர்த்தர் என்னிடத்தில் சொன்னதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்கிறேன்" என்றான். "நீ எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வேணுமா வா. நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணுமா இரு. ஆனா, கர்த்தர் என்னிடத்துல என்ன சொல்றாரோ, அத தான் நான் சொல்லுவேன். அத அவரோட ஜீவன கொண்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதே மாரி தான் நடக்குது. ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ராஜா வந்து கேட்கிறாரு, "நீ சொல்லும்" அப்படின்றாரு. அப்போ வந்து இவரு வந்து, "சரி நீங்க போங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றாரு." அடுத்த வசனமே கேட்கிறாரு, "நீ என்கிட்ட வந்து இந்த மாரி விளையாடாத. எனக்கு உண்மைய சொல்லு. இதுதான் ஆண்டவர் உன்கிட்ட சொன்னாரா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரு சொல்லுவாரு, நீங்க போனா ஆகாப் வந்து இறந்துருவாரு. யுத்தத்துல ஆகாப் இறந்துருவாரு. மத்த எல்லாரும் வந்து ஆட்டு மந்தைகள் சிதறடிக்கப்படுகிறது போல எல்லாரும் அவங்கவங்க சிதறடிக்கப்படுவார்கள் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். இத கேட்ட உடனே ராஜாக்கு கோவம் வந்துரும். அவர் வந்து இவன் இப்படிதான் எப்பொழுதுமே எனக்கு அகைன்ஸ்டா தான் சொல்லுவான். என்னையே நானே மறிச்சிருவேன்றான். அதே மாரி இங்க இஸ்ரவேலர்கள்லாம் சிதறடிக்கப்படுவாங்கன்றான். இது வந்து சரியில்ல இவன கூட்டிட்டு போயிட்டு சிறையில அடைங்க அப்படின்னு சொல்லி சிறையில அடைச்சிருவாங்க. அந்த சாப்டர் ஃபுல்லா வாசிச்சோம்னா அதுதான் நடந்திருக்கும். ஆகாப் வந்து போயிருப்பாரு. அந்த யுத்தத்துல ஆகாப் இறந்துருவாரு. அங்க இருந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருமே அவங்கவங்க வீட்டுக்கு யுத்தம் பண்ண வந்த வீரர்கள் எல்லாருமே அவங்கவங்க வீட்டுக்கு சேஃபா போயிடுவாங்க. பிகாஸ் அந்த யுத்தத்துல அவங்க வந்து விக்டரிய பார்க்க மாட்டாங்க. வெற்றி தெரியாத வெற்றி பெற முடியாத நிலையில எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்கவங்கள காத்துக்கிறதுக்காக எல்லாம் அவங்கவங்க சிதறடிக்கப்பட்டு அவங்கவங்க வீட்ல சேஃபா இருந்துருவாங்க. இதுல என்னன்னு பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். உங்களுடைய நோக்கம் என்ன? பர்ப்பஸ் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிறதான பர்ப்பஸ் என்ன? என்ன பர்ப்பஸ் இருந்தாலும், நீங்க வந்து ஒரு ஒரு வார்த்தையை பேசுகிற மகனாவோ, மகளாவோ இருக்கலாம். போதகரா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கிறவங்களா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு ஊழியக்காரரா இருக்கலாம். நீங்க ஒரு துதி ஆராதனை வீரனா இருக்கலாம், வீரியா இருக்கலாம். நீங்க வந்து ஆராதனை நடத்துபவர்களா இருக்கலாம். ஒரு ஒரு என்டயர் சபை வந்து நீங்க அ எடுத்து நடத்துறவர்களா இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில ஊழியம் என்னவா வேண்டுமானாலும் இருக்கலாம். அநேக ஊழியங்கள். நீங்க சபைய தவிர்த்து நீங்க வெளிய போய் நீங்க அநேக ஊழியங்கள் பண்ணுகிறவர்களா இருக்கலாம். ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரீஸ், பிரேயர் பாயிண்டர்ஸ். நீங்க என்ன மினிஸ்ட்ரீஸ் வேணுமா பண்ணலாம். ஆண்டவர் உங்க உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிறதான ஒரு ஒரு நோக்கம்னு ஒண்ணு இருக்கு. அது உங்களுக்கு எதுவா வேணுமா இருக்கலாம். எது இருந்தாலும் இந்த கேள்விய நீங்க பதில் அளிச்சுட்டீங்கன்னா, எது இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் இந்த மெசேஜேங்க. இந்த மிக்காயாவ போல இருக்கணுங்க. இந்த மிக்காயா எப்படி இருந்தானோ, அதப் போல நாம வைராக்கியமா இருக்கணும். ஆண்டவருக்கென்றுன்னு செய்யும்போது, இந்த உலகமே ஒரு திசையை நோக்கி போனாலும், நாம ஆண்டவர் சொல்ற அதுக்கு ஆப்போசிட் திசையில தான் போகணும்னு ஆண்டவர் சொன்னாருன்னா, நம்ம அந்த ஆப்போசிட் திசையில தான் போகி ஆகணும். ஆமென். அங்க 400 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ராஜாவுக்கு பயந்து 400 தீர்க்கதரிசிகளும், "நீங்க போங்க, உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் உங்க கையில எல்லாத்தையும் ஒப்புவிப்பாருன்னு" சொல்லி, அவங்க பொய்யா சொல்றாங்க. எதுக்கு? ராஜாவுக்கு பயந்து. இந்த மிக்காயான்ற இந்த தீர்க்கதரிசி மட்டும் தான் போறான். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அததான் நான் சொல்லுவேன். அதை அவர் ஜீவனை கொண்டு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு, ராஜா முன்னாடி போறான். ராஜா முன்னாடி ஆண்டவர் என்ன பேசினாரோ, ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னாரோ, அதையே தான் சொல்றான்.
பாருங்க, இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு அநேக ஊழியங்கள் இருக்கு. அநேக காரியங்கள நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா, நாம மக்கள் செய்ற மாரி செய்றோமா? இல்ல ஆண்டவர் சொல் பேச்சு கேட்டு செய்றோமா? அதுதான் இன்னைக்கு நம்மளோட கேள்வியா இருக்கணும். இந்த மெசேஜ் நான் எடுக்கிறேன்றதுனால, நான் ரொம்ப ப்ராப்பரான ஆள் இல்ல. நான் எல்லா அதெல்லாம் இல்ல. நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, நமக்காக. நம்மளையே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நம்ம யாரையுமே நியாயம் தீர்க்க வேணாம். அதனால நம்மளையே ஒரு கேள்வி கேட்டுப்போம். நான் இன்னைக்கு என்னையே கேள்வி கேட்டுக்கிறேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்காக என்ன வச்சிருக்காரு? அத வச்சிருக்காருன்னா, நான் ஆண்டவர் சொல் பேச்ச கேட்டு நான் அத செய்றேனா, இல்ல உலகத்துல இப்படி இது சிச்சுவேஷன்ல இப்படி இருக்கு. இவரு பெரிய ஆளு. அவர் இப்படி பண்றாரு. ஒருவேளை நானும் அவர மாரியே பண்ணணும். அப்படின்னு உலகத்து உலகத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்களோ, மற்ற ஊழியர்கள் ஒருவேளை திசை மாறி சில காரியங்கள பண்ணி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நாம அந்த மாரி அவங்களோட அவங்களோட ஒரு திசையில நம்ம வழி மாறி போயிடுறோமான்றத இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக்காயாவ போல இருக்கணும் நாம. ஆண்டவர் என்ன நம்மளுக்கு சொன்னாரோ, அத மாத்திரம் தான் செய்யணும். அதுக்கு எதிரா 400 பேர் நின்னாலும், நீங்க ஒத்த ஆளு, உங்க கூட ஆண்டவர் இருக்காரு. அல்லேலூயா. ஆமென். இது ரொம்ப ரொம்ப எனக்கு புடிச்சதான ஒரு அதிகாரம். அ முக்கியமா இந்த கேரக்டர். பைபிள்ல நம்ம நெறைய கேரக்டர் ஸ்டடி பார்த்திருப்போம். இந்த ஒரு கேரக்டர் மிக்காயா. இவர் எதற்குமே பயப்படல. நான் சொன்னேன் இல்லையா? இந்த வார்த்தைய அவரு சிம்பிளா சொல்லலங்க. ஆண்டவர் சொன்னத தான் சொல்லுவேன். அவருடைய அவருடைய நாமத்த மட்டும் தான் நான் ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் சொல்ற காரியத்த மாத்திரமே நான் சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவரு யோசிச்சு பாருங்களேன். 400 பேரோட பிரஷர் அவர் மேல இருக்கு. 400 பேர் அவங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல ப்ராஃபஸி பேசுறவங்களா இருந்தா, அப்ப இவர் இந்த மாரி சொல்லிடுவாரு. உங்கள இப்படி பொய் சொல்றதுக்காக தான் நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். அப்பொழுது அப்ப ஆண்டவரு இது ராஜா கேட்பாரு, "இது எப்படி நீ சொல்றது நடக்கும்?" அப்படின்னு சொல்லும்போது, அ அவர்கிட்ட கேட்கும்போது தான் சொல்லுவாரு, ஒரு ஆகாப் ராஜா அ இந்த மாரி இறந்துருவாரு. அது மற்றவங்கலாம் சிதறடிக்கப்படுவார்கள் அப்படின்றத உனக்கு ஆண்டவர் எப்படி உனக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, 400 தீர்க்கதரிசிகள் வச்சு ஆண்டவர் ஆகாபு கிட்டயே நான் பொய்யான தீர்க்க தரிசனம் அவங்க சொல்ற மாரி நான் கனவு கண்டேன். அந்த கனவ கேட்டு ஆகாப்பும் க இப்ப யுத்தத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத கேட்கும்போது அதுலருந்து ஒரு தீர்க்கதரிசி இவர மிக்காயாவ அறைஞ்சிருவாரு. அடிச்சிருவாரு. அடிச்சுட்டு, "அப்ப நாங்க சொல்றதெல்லாம் பொய் தீர்க்க தரிசனமா?" அப்படின்னு கேட்பாரு. இப்ப பாருங்க நம்மளோட வாழ்க்கையிலயும், நாம செய்கிற ஊழியத்திலயும், நீங்க ஆண்டவர் சொல்றத கேட்டு நீங்க அதன்படி நடக்கும்போதே நம்மளுக்கு எதிர்ப்புகள் இருக்கதான் செய்யும். தயவு செய்து அதுக்காக இல்ல சரி அவங்க சொல்ற மாரி கேட்டுறலாம் நடந்துராதீங்க. மனுஷன் சொல்றத நம்ம கேட்க அறிவுரைகள் கேட்டுக்கலாம். ஆனா நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட இன்னொரு வாட்டி நம்ம அத திருப்பி நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டும். சரிங்களா? நம்ம யார் சொல் பேச்சும் கேட்காம இருக்க போறதில்ல. ஆனா இந்த இடத்துல பாருங்க, மிக்காயாவ போல நீங்க ஆண்டவரோட நீங்க இசைந்து இருப்பீங்கன்னா, நீங்க ஆண்டவரோட நெருங்கிய ஒரு 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 பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க அப்டின்னா, கண்டிப்பாகவே ஆண்டவர் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு அ நீங்க என்ன செய்யணும்ன்றத சொல்லுவார். மிக்காயாக்கு சொன்னது போல. மிக்காயா கர்த்தர் என்னிடத்தில் சொன்னதையே சொல்லுவேன். ஆண்டவர் ஒண்ணு சொல்றாருன்னா, நம்ம அததாங்க பேசணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கத்த வச்சிருக்காருன்னா, நம்ம அத நோக்கி தான் நம்ம ஓடணும். ஆண்டவர் ஒண்ணு சொல்றத நம்ம கேட்டுட்டு, நம்மளுக்கு ஏத்தா மாரி அத மாற்றி, நம்ம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துடவே கூடாது. இந்த உலகத்துக்கு ஏற்றா மாரி ஒரு வாழ்க்கைய அதுக்காக நம்ம ஊழியங்கள நம்ம அந்த மாரி மாத்திறவே கூடாதுங்க. நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தைய குடுத்திருக்கார். நம்மளுக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்திருக்கார். அதுக்கேற்ப
அதன்படி ஓடுகிறது நல்லதானது. சத்தியத்தை உள்ளதுபடி சொல்லிடணும். எதுங்க உண்மை சத்தியம்? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான் உண்மை சத்தியம். வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை சத்தியம். வசனத்தை நம்ம எப்படியும் இப்படி மாத்தி அப்படி மாத்தி பேசவே கூடாது. எது சத்தியமோ அதை தான் பேசணும். சத்தியம் ஆண்டவர் சொல்றது மாத்திரம்தான் சத்தியம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் இந்த மிக்காயா கேரக்டர் போல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளுக்குன்னு என்ன வச்சிருக்காரோ அதை நாம எடுத்துக்கொண்டு போக வேண்டும். எப்பொழுதுமே ஒரு ஒரு மெசேஜ்ன்னு நம்ம கொடுக்கும் போதோ இல்ல ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணும் போதோ நம்ம எப்பொழுதுமே எதிர்பார்க்கறது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்துருமா, இன்னைக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதமா ஒரு வார்த்தை நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். எல்லா ஆசீர்வாதமும் ஒரு 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 பள்ளத்தாக்குல இருந்து தாங்க ஆரம்பிக்கும். நீங்க பள்ளத்தாக்குல இருப்பீங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். அதுதான் ஆசீர்வாதம். அது போல நம்ம எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தையே நம்ம எதிர்நோக்கி போக முடியாது. அதற்கு ப்ரிப்பேரிங் பாயிண்டா ஒண்ணு இருக்கும். உங்க ஆசீர்வாதத்தை நீங்க அடையணும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நாம நம்மளோட ஜெப வாழ்க்கையில நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட ஊழிய வாழ்க்கையில நம்ம எப்படியா போகணும்ன்றது ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொல்படியே அப்படியே நடக்கிறது தான் அந்த கஷ்டமான பாயிண்ட். இதெல்லாம் பண்ணி நம்ம போகும்போதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, இல்லைங்களா? அது போல இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இந்த பார்த்த இந்த ஒரு 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 கேரக்டர் ஸ்டடி, மிக்காயான்ற கேரக்டர். தயவுசெய்து நீங்க எல்லாரும் இதை படிக்கணும். 1 ராஜாக்கள்ல இருக்கு. அதே மாதிரி நாளாகமத்திலையும் இவங்களை இந்த மிக்காயா கேரக்டரை பத்தி போட்டிருப்பாங்க. இது படிங்க. இது படிச்சு உங்களுக்கான வெளிப்பாடு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு. தென் நான் கேட்ட அந்த கேள்வியை உங்களை திரும்பி திரும்பி கேளுங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன நோக்கத்தை வச்சிருக்காரு? நம்ம நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோம்னா அது வேஸ்ட்டுங்க. வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு நாள் கடத்திடலாம்னு நம்ம ஓட்டுறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட் ஆஃப் டைம். இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுவே இன்னைக்கு நம்ம இந்த ஒரு ஒரு மெசேஜை ப்ரிப்பேர் பண்றோமோ இல்ல நாளைய நாளுக்கு குறிச்சு நாளைக்கு நம்ம ஒரு ஊழியத்துக்கு ரெடி ஆகுறோமோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்க பண்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரயோஜனமா நம்ம ஏதோ செய்யறோம். இதன் மூலியமாக ஆத்துமாக்கள் ஆண்டவரை நோக்கி வருதுன்னா அது உங்க பரலோக வாழ்க்கைக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதனால ஆண்டவருக்காக நீங்க இன்னைக்கு தனித்து நில்லுங்க. உலகம் எப்படி வேணுமா ஓடட்டும். பொய்யா ப்ராஃபஸி சொல்றவங்க எப்படி வேணுமா 400 பேர் இருக்கட்டும். உங்களுக்கு அகெயின்ஸ்டா எத்தனை பேர் வேணுமா இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா நீங்க தனித்து நில்லுங்க. தனித்து நிற்கும் போது ஆண்டவர் உங்ககிட்ட ஃபுல்லா பேசுவார். உங்களுக்கு தனிமையில ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். அதை கொண்டு அவர் சொல்றதையே சொல்லணும். அவர் சொல்றத நம்ம செய்யணும். இதுதான் இன்னையோட ஒரு டேக் அவுட்டா இருக்கணுங்க. இன்னைக்கு நீங்க இந்த இந்த மீட்டிங்ல இருந்து எடுத்துட்டு போற காரியம், தனித்து நில்லுங்க. ஆண்டவர் உங்ககிட்ட நல்லா பேசுவாரு. உங்ககிட்ட மாத்திரம் சில காரியங்களை சொல்லுவாரு. அதை மாத்திரம் நீங்க எடுத்து செய்யணும். அவர் சொல்றத அப்படியே செஞ்சிருங்க. எந்த ஒரு மாற்றமும் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் மாற்றாதீங்க. ஆண்டவர் சொல்றதான காரியங்களை செய்வோம். தனித்து நின்று சத்தியத்தை பேசுவோம். பைபிள் தான் நம்மளுக்கு எல்லாம் சத்தியமே. பைபிளை மாத்திரம் நம்ம பேசுவோம். பைபிள்ல உள்ள வார்த்தைகளை மாத்திரம் பேசுவோம். அதை கொஞ்சம் கூட பிசறாமல் கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே பேசுவோம்னா அதுதான் சத்தியம். அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்திலும் தகப்பனே, நீங்க எங்களோடு பேசினதான இந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் ராஜா. அப்பா, ஆமாண்டவரே, தகப்பனே ராஜா, எங்க வாழ்க்கையில நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிறதான நோக்கம் ஆண்டவரே ராஜா, அந்த நோக்கத்தை அறிந்து தகப்பனே உம் வார்த்தையை கேட்டு இந்த உலகத்தை விட்டு தனித்து நின்று தகப்பனே ராஜாவும் சத்திய வார்த்தையை நாங்க பேச, உங்க சத்திய வார்த்தையை நாங்க அது எங்களோட வாழ்க்கையை நடைமுறையாக நாங்க மாற்றிக்கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவர் ராஜா.
இன்னைக்கு மெசேஜ் கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவராஜா. அவங்களோட வாழ்க்கையின் தகப்பனே ராஜா நோக்கங்களை நீர் அறிவீர் ஆண்டவராஜா. இந்த நோக்கத்தை நீர் ஆல்ரெடி நீங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க தகப்பனே ராஜா. அப்பா, நாங்க ஒருவேளை இந்த இடத்துலயாவது நாங்க ஸ்ட்ரக் ஆகி நின்னு இருக்கலாம். நாங்க ஓட முடியாம தகப்பனே ராஜா சோர்வடைந்து இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தகப்பனே ராஜா இந்த வார்த்தையின் மூலியமாக ஆண்டவராஜா எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இங்கே பேசி கொண்டிருக்கிற தகப்பனே ராஜா, இங்கே கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனை நீர் ஆசீர்வதிப்பீராக. உன் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவராஜா. தனிமையா தகப்பனே ராஜா அவங்க எழுந்து தகப்பனே ராஜா அவங்க ஊழிய காரியங்கள்லயும் தகப்பனே ராஜா அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுந்து ஓட நீங்க கிருபை தாருங்க. அவங்க குடும்பமாய் தகப்பனே ராஜா உண்மை சேவிக்க நீங்க கிருபை தாருங்க ஆண்டவரே. அப்பா அப்பா, நாங்க தகப்பனே ராஜா அந்த மிக்காயாவை போல நாங்க இருக்க நீங்க கிருபை தாருங்க ஆண்டவர் ராஜா. அந்த மிக்காயாவை போல தகப்பனே ராஜா இந்த உலகத்தையே எதிர்த்து நின்று தகப்பனே ராஜா இந்த ராஜாக்கு எதிராக நின்று பேசுகிறதான தைரியத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவர் ராஜா. நீர் எங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவர் ராஜா. உன் பிரசனத்தினால் எங்களை வழி நடத்துங்க. நீர் எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவர் ராஜா. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர் ராஜா. நீர் அவர்களை பார்த்துக் கொள்வீராக ஆண்டவர் அப்பா. பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ.